திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 75வது நாள். அதாவது கடந்த 75 நாட்களாக நம்ம தினைக்கும் திருப்புகழை பார்த்துட்டு வரோம். இதில் இந்த 75வது நாளுடைய திருப்புகழ் ஒரு தனி விசேஷமான திருப்புகழ். அதாவது முருகப்பெருமானுடைய நாமங்களில் ஆறுமுகம் அப்படின்றது ரொம்ப அழகான திருப்பெயர். ஆறுமுகம் அப்படின்றது அவருக்கு மட்டுமே உரித்தானது. 6 முகங்களை கொண்ட ஒரே கடவுள் அவர் தான். ஆறுமுகம்னு சொன்னால் எல்லாருக்கும் அவரை தான் தெரியும். அப்படி ஆறுமுகம் அப்படின்ற அந்த வார்த்தையவே அருணகிரிநாதர் 6 தடவை சொல்லியிருப்பார். ஆறுமுகம் 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 அப்படின்னு ஆறுமுகம் அப்படின்ற வார்த்தையவே 6 தடவை சொல்லியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த திருப்புகழ். அப்பேற்பட்ட பழனிமலையுடைய திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பழனிமலை திருப்புகழ் நம்ம கடந்த சில பதிவுகளில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த திருப்புகழுக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. ஏன்னா இந்த ஆறுமுகம் அப்படின்ற பேரை ஆறுமுகத்தை 6 தடவை சொன்னது ஒரு விசேஷம். அதுவும் இல்லாமல் முருகப்பெருமான என்னுடைய தலைவன், என்னுடைய ராஜா, என் கூட என்னைக்குமே அந்த முருகன் இருக்கணும் அப்படின்னு அவர் முருகன் மேலே கொண்டாடி பாடியிருக்கக்கூடியதான திருப்புகழ். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது திருப்புகழுடைய எண் பார்த்தீங்க அப்படின்னா 114. அதுதான் இந்த திருப்புகழுடைய எண். திருப்புகழ் புத்தகத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்புகழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு கூடவே பார்த்துட்டே வரலாம், வசதியாக இருக்கும். எப்பவும் போல் இதை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட நீங்கள் சொல்லி பழகலாம். 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான திருப்புகழ். இப்போது இதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் படித்து காட்ட போகிறேன். அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈச என மானம் உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாகுலம் ஈதேதென வினாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என் சொலாதோ நீருபடு மாழைபொரு மேனியவ வேல அணி நீலமயில் வாக உமை தந்த வேளே நீசர்கள் தம்மொடு எனது தீவினையலாமடிய நீடுதனி வேல்விடு மடங்கல் வேளா சீரிவரு மாற உணன் ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்ட கூடஞ்சேரும் அழகர் பழனிவாழ் குமரனே பிரமதேவர் வரதா முருக தம்பிரானே. இதுதான் இந்த திருப்புகழ். திருப்புகழ் கொஞ்சம் பெரிதாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அழகான திருப்புகழ். ஏன்னா ஒவ்வொரு திருப்புகழும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில திருப்புகளில் வித்தியாசங்கள் ரொம்ப நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற திருப்புகழை நம்ம எடுத்து தான் படித்து பார்க்கும்பொழுது அதில் இருக்கிற அழகு நமக்கு தெரியும். இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈச என மானம் உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாகுலம் ஈதேதென வினாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என் சொலாதோ நீருபடு மாழைபொரு மேனியவ வேல அணி
நீலமயில் வாக உமை தந்த வேளே. நீசர்கள் தம்மோடு எனது தீவினையலாமடிய நீடுதனி வேல்விடு மடங்கல் வேளா. சீரிவரு மாறவுணன் ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணைவா. சிகரி அண்ட கூடஞ்சேரும் அழகர் பழனிவாழ் குமரனே பிரமதேவர் வரதா முருக தம்பிரானே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போ நம்ம இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இப்போது ஆறுமுகம் 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 என்று பூதி அப்படின்னா முருகப்பெருமானுடைய நாமாக்களில் ஆறுமுகம் அப்படின்ற நாமம் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடியதான அந்த 6 முகங்களை சொல்லி அதையும் அது 6 தடவை சொல்லி தான் அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை ஆரம்பிக்கிறார். என்று பூதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதையே திருப்ப திருப்ப சொல்லிண்டு ஆகமணி மாதவர்கள் அப்படின்னா உடம்பு மேலே இந்த ஆறுமுகம் அப்படின்ற பேரையே 6 தடவை சொல்லி அதையே திருப்பி சொல்லி தங்கள் மேனியில் விபூதியை அணிபவர்கள். ஆகமணி மாதவர்கள் அப்படின்னா அவங்க தான் முருகப்பெருமானுடைய திருப்பெயரை தவறாமல் உரைக்கிறவங்க. பாதமலர் சூடும் அடியார்கள். முருகப்பெருமானுடைய திருவடித்தாமரையில் இருக்க பூக்களையே தன் மேனியில் எடுத்து சூடிக்கொள்பவர்கள். பதமே துணையதென்று. முருகன் பெரியதா முருகனுடைய அடியார்கள் பெரியதா அப்படின்னா முருகனுடைய அடியார்கள் தான் முதல்ல. அதனால்தான் இங்கே அருணகிரிநாதர் யார் முருகப்பெருமானுடைய நாமாக்களை சொல்லி விபூதியை இட்டுக்கிறாங்களோ அந்த திருவடியார்களுடைய பதமே துணை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகனா குஹா சரவணா அப்படின்னு முருகனை ஆசையாக கூப்பிட்டு எனது ஈச அப்படின்றார். ஈசன்னா தலைவனே. என மானம் உனதென்றும் ஓதும் அப்படின்னா என் பெருமை உனது பெருமையே என்று கூறி ஏழைகள் வியாகுலம் அப்படின்னா ஏழைகள் மனதில் இருக்கக்கூடிய துயரை இதேதென வினாவில் ஏன் இப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் உன்னை ஏவர் புகழ்வார். உன்னை யார்தான் புகழ்வார்கள்? மறையும் என் சொல்லாதோ வேதம்தான் பின்பு உன்னை எண்ணச் சொல்லாதோ. நீருபடு மாழை பொறு மேனியவ. திருநீரை அழகாய் தன் மேனியில் விளங்கக்கூடியவனாய் வேல அணி நீலமயில் வாகனனே. வேலை கையில் ஏந்தியிருப்பவனாய் நீலமயிலை வாகனமாய் கொண்டவனாய் உடையவனே. உமை தந்த வேளே அதாவது அம்பாளின் ஆசையான புத்திரனே. நீசர்கள் தம்மோடு அசுரர்களோடு எனது தீவினையெல்லாம் அடிய நான் செய்த பாவங்கள் எல்லாம் அடிய நீடுதனி வேல் விடு. வேல் அப்படின்றதே தனித்துவமான ஆயுதம். அது முருகனுக்குன்னு உண்டான ஆயுதம். அதை எரிந்தவனே. மடங்கல் வேலா. மடங்கல் வேலானா வடவாக்னி போன்ற உக்ரமான வேல், ரொம்ப கோபமான வேலை உடையவனே. சீரிவரு மாறு உணன் அப்படின்னா கோபித்து வந்த அசுரனான கஜமுக அசுரனை ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணைவா அப்படின்னா உயிரை உண்ட ஆனைமுகத்தேவரின் தம்பியே. அதாவது கோபித்து வந்த அசுரனான கஜமுகாசுரன் அவனது உயிரை உண்டவனான மகா கணபதி அவரின் தம்பியே. சிகரி அண்டகூடஞ்சேரும் அப்படின்னா மலைச்சிகரம் வான்முகட்டை தொடும் அளவுக்கு உள்ளதான அழகார் பழனி. அப்பேற்பட்ட பழனி மலையில் வாழக்கூடிய எங்களுடைய குமரனே. பிரமதேவர் வரதா அப்படின்னா பிரம்மதேவருக்கு வரத்தை தந்தவனே. முருகதம்பிரானே எங்களுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இவ்வளவு நாள் திருப்புகழை பார்த்துருக்கீங்கன்னா முக்காவாசி திருப்புகழ் பெருமாளேன் முடியும். பெருமாளேன் முடியாத ஒரு திருப்புகழ் இருக்கும்னா அதில் இதுவும் ஒன்று. முருகதம்பிரானேன் முடியறது பாருங்கள். இவ்வளோ நாள் பார்த்த திருப்புகழ் அப்படி முடியலை. அதுவும் இந்த திருப்புகழில் ஒரு அழகான விஷயம். அதுவும் இல்லாமல் இதில் ஆறுமுகம் அப்படின்னு முருகப்பெருமானுடைய பெயர் சொன்னது இல்லாமல் குகா சரவணா அப்படின்னு எத்தனை முருகப்பெருமானுடைய பெயர்களையும் அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் பாருங்க. இப்படி இந்த அளவுக்கு இந்த திருப்புகழ் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது, ஒரு வித்தியாசமானது. அதுவும் இல்லாமல் இந்த திருப்புகழுக்குன்னு உண்டான ஒரு விஷயம் என்னன்னா
காரிய சித்தி. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வெற்றி அடையணும், இந்த வேலை நமக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாலே அந்த வேலை நமக்கு நல்லபடியாக முடியும். ஏன்னா முருகபக்தர்களுக்கு ரொம்ப பிடித்த வாசகம் என்ன அப்படின்னா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். அந்த வாசகம் நம்ம எத்தனையோ இடத்துல படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அப்படி இருக்கக்கூடியதான இந்த ஆறுமுகம் அப்படின்னு பெயரை கொண்ட இந்த திருப்புகழ் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதுலேயும் அதை இன்னைக்கு இந்த 75வது நாளில் போடுறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். முருகப்பெருமானுடைய பாக்கியமாக மட்டும் கருதுனேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால என்னால் இவ்வளவு நாளுடைய இறுதி நிமிஷத்தில் இந்த திருப்புகழை போடுற மாதிரி அமைந்தது. தாமதமாக போடுறதுக்கு மன்னிக்கணும். நாளையிலிருந்து முடிந்த அளவுக்கு இதை காலையிலே நான் பகிர முயற்சிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நாளை முருகப்பெருமான் திருவருளால் மட்டுமே இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.